Hello friends, welcome to Scorisi Academy. இன்னைக்கு நம்ம வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஜேஇல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ். ஓகே, ரயில்வே எக்ஸாம்ல ஜேஇல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் வந்து பார்த்துட்டோம். இது வந்து அதோட செகண்ட் பார்ட். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கோரிஸ் அகாடமில வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஸ்பெஷல் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு, 249 rupees. அதே மாதிரி பிசிக்ஸ் வந்து சூப்பர் பேட்ச் போயிட்டு இருக்கு, 249 rupees. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்கோரிஸ் அகாடமியோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து லேப்டாப் எல்லாம் வந்து போன்ல கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் யோர் பாயிண்ட் ராஜு வாக்ட் 12 மீட்டர் நார்த். ஸோ இது வந்து ஒரு டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு வந்து 12 மீட்டர் நார்த் வந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹி டர்ன் ரைட் அண்ட் வாக்ட் 10 மீட்டர். ஸோ அதுக்கப்புறம் ரைட் திரும்புறாங்க, 10 மீட்டர் நடக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஹி அகைன் டர்ன் ரைட் அண்ட் வாக் 12 மீட்டர். ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ரைட் திரும்புறாங்க, 12 மீட்டர் வந்து நடக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக்ட் 5 மீட்டர். கடைசியா வந்து அவங்க லெஃப்ட் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஹவு ஃபார் இஸ் ஹி நவ் அண்ட் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து இங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ராஜு வாக் 12 மீட்டர் நார்த் நோக்கி 12 மீட்டர் போறாங்க. ஸோ நார்த்னா இதானே. ஸோ நார்த் நோக்கி வந்து அவங்க வந்து 12 மீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் போறாங்க. ஸோ டைரக்ஷன்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல போனா நார்த், கீழே வந்தா சவுத், ரைட்ல போனா ஈஸ்ட், லெஃப்ட்ல போனா வெஸ்ட். ஓகே, இதான் வந்து ஜென்ரலா வந்து டைரக்ஷன்ஸ். ஸோ அவங்க நார்த்ல போறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து மேல பார்த்து போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் சொல்றாங்க, ஹி டர்ன் ரைட் அண்ட் வாக்டு 10 மீட்டர். ஸோ ரைட் சைட் திரும்பி 10 மீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்த் டைரக்ஷனா வந்து ரைட் எது லெஃப்ட் எது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நார்த் டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் வந்து இங்க இருக்கும். ஸோ அது இதை ரைட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் வந்து இங்க இருக்கும், இதான் லெஃப்ட் சைடு. ஸோ நம்மளே வந்து நார்த் நடந்து போற மாதிரி நம்மளோட ஹெட் வந்து இந்த இடத்துல இருக்க மாதிரி அசியூம் பண்ணீங்க அப்படின்னா ரைட் லெஃப்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இப்போ வந்து ரைட் சைட் திரும்பி 10 மீட்டர் வந்து நடக்கிறாங்க. ஸோ அப்போ இங்க சைட் திரும்பி வந்து அவங்க 10 மீட்டர் வந்து நடக்கிறாங்க அப்படின்றது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சொல்றாங்க, ஹி அகைன் டர்ன் ரைட். அவங்க திரும்பியும் ரைட் திரும்புறாங்க அண்ட் வாக் 12 மீட்டர். ஸோ 12 மீட்டர் வந்து நடக்கிறாங்க. இப்போ அவங்க எந்த டைரக்ஷன் போயிட்டு இருக்காங்க, ஈஸ்ட் டைரக்ஷனா போயிட்டு இருக்காங்களா? ஸோ அப்போ ஈஸ்ட் டைரக்ஷனா போயிட்டு இருக்காங்கன்னா ரைட் எங்க வரும், ரைட் வந்து கீழே வரும், லெஃப்ட் வந்து மேல வரும். ஓகே, ஸோ நம்மளோட ஹெட் வந்து இங்க இருக்கு, அந்த டைரக்ஷனா போயிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ரைட் எது லெஃப்ட் எது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அங்க திரும்பி வந்து அவங்க 12 மீட்டர் நடக்கிறாங்க. ஸோ 12 மீட்டர் நடக்கிறாங்கன்னா இதுக்கு இந்த பாயிண்ட் சேமா தானே இருக்கும், ஏன்னா இதுவுமே வந்து 12 மீட்டர் தான். ஸோ இப்போ வந்து அவங்க 12 மீட்டர் தான் நடக்கிறாங்க, அப்போ இதுவுமே சேமா தான் இருக்கும். ஸோ 12 மீட்டர் வந்து நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, தென் ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக்டு 5 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் திரும்பி 5 மீட்டர் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கும் போது லெஃப்ட்னா எங்க வரும், ஸோ இப்போ நம்ம ஹெட் வந்து இங்க இருக்கு, அப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் வந்து எங்க இருக்கும், இங்க இருக்குமா. ஸோ ரைட் வந்து இது, லெஃப்ட் வந்து இது. ஸோ அவங்க லெஃப்ட் திரும்பி நடக்கிறாங்கன்னா இந்த டைரக்ஷன் நோக்கி நடந்துட்டு இருக்காங்க. ஸோ லெஃப்ட் திரும்பி 5 மீட்டர் வந்து நடக்கிறாங்க, அப்போ இந்த சைடு திரும்பி 5 மீட்டர் வந்து நடக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிக்சர் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க. ஹவு ஃபார் இஸ் ஹி நவ், எவ்வளவு தூரம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அண்ட் இன் விச் டைரக்ஷன், எந்த திசையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ வந்து எவ்வளவு தூரம் எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இதான ஸ்டார்டிங் பாயிண்ட், நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஸோ அதுல இருந்து எவ்வளவு தூரத்துல எந்த இடத்துல இப்போ இருக்கிற இடம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ பாருங்க அவங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க, இங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது, அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஸோ ஒரே லைன்ல தானே இருக்காங்க இவங்க வந்து, இதுவும் 12 மீட்டர் தான், இதுவும் 12 மீட்டர் தான். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எல்லாம் சேமா இருக்கு. ஸோ அப்போ வந்து சேம் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே, சேம் லைன்ல இருக்காங்க. ஸோ டோட்டலா இப்போ வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும், இங்க இருக்கிறது தானே அப்படியே கீழே இருக்கு, இங்க ஸ்டார்டிங் இங்க எண்டிங் தான், இங்க ஸ்டார்டிங் இங்க எண்டிங் இருக்கு. அப்போ இங்க இருக்க டிஸ்டன்ஸ் தான் அப்படியே கீழே வருமா. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு 10 மீட்டர், அதுக்கப்புறமா இங்க கொஞ்சம் டிராவல் பண்ணிருக்காங்க, இது வந்து 5 மீட்டர். அப்போ 10 + 5னா நம்மளுக்கு எவ்வளவு வருது, 15 மீட்டர் வருது. ஓகேவா? இப்போ இங்க இருந்து பார்க்கும்போது அவங்க எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, இது என்ன டைரக்ஷன், ஈஸ்ட் டைரக்ஷனா. ஸோ அப்போ ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்துருக்காங்களா. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 15 மீட்டர் ஈஸ்ட் டைரக்ஷனை பார்த்து அவங்க இருக்காங்க, அதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ எங்க இருப்பாங்க, 15 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. So next question பாருங்க சொல்லிருக்காங்க. Priya rode her cycle 2 km westwards and took right and rode another 1 km. So இதுவுமே வந்து ஒரு direction distance தான். ஓகேவா? So என்ன சொல்லிருக்காங்க, பிரியா வந்து அவங்களோட சைக்கிள் வந்து 2 km westwards போறாங்க. So westwards போறாங்கன்னா என்ன அர்த்தம், இப்பதானே பார்த்தோம். இது வந்து நார்த், இது வந்து ஈஸ்ட், இது வந்து சவுத், இது வந்து வெஸ்ட். இந்த வெஸ்ட் வச்சுனா இந்த சைடு போறாங்க. எவ்வளவு தூரம் போறாங்க, 2 கிலோமீட்டர் வந்து போறாங்க. ஸோ அப்போ இதை ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருந்து வெஸ்ட் வர்ட்ஸா வந்து 2 கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, அண்ட் டுக் ரைட் அண்ட் ரோட் அனதர் 1 கிலோமீட்டர். ஸோ ரைட் சைட் திரும்பி
1 கிலோமீட்டர் வந்து போறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வெஸ்ட் சைட் போறாங்கன்னா ரைட் இது நம்ம ஹெட் இங்க இருக்கு. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் வந்து நமக்கு இங்க இருக்கும். அப்போ இது ரைட் இது லெஃப்ட். ஸோ ரைட் சைட் திரும்பி அவங்க வந்து 1 கிலோமீட்டர் போறாங்க. ஸோ அவங்க மேல பார்த்து வந்து 1 கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க அகைன் ஷீ டுக் லெஃப்ட் டர்ன் அண்ட் ரோட் 1 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட் டர்ன் திரும்பி லெஃப்ட் சைடா திரும்பி 1 கிலோமீட்டர் போறாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? நார்த் ஃபேசிங்ல இருக்கோம். ஸோ நார்த் ஃபேசிங்ல ரைட் இது லெஃப்ட் இது. அப்போ அவங்க லெஃப்ட் சைடா திரும்பி 1 கிலோமீட்டர் போறாங்க. அப்போ அவங்க இந்த சைடு திரும்புறாங்களா? இந்த சைடு திரும்பி 1 கிலோமீட்டர் போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஹஸ் பிரியா ரோட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வெஸ்ட்வர்ட்ஸ். ஸோ வெஸ்ட்வர்ட்ஸ் அவங்க வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வந்து ரோட் பண்ணிருக்காங்க சொல்லி கேட்கறாங்க. ஸோ வெஸ்ட்வர்ட்ஸ்ல என்ன அர்த்தம்? இந்த டைரக்ஷன்ல போகணும். இதுதானே வெஸ்ட். அவங்க இந்த டைரக்ஷன்ல போறது மட்டும் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அப்ப வெஸ்ட்வர்ட்ஸா போறதுன்னா எது? ஸோ இது வந்து வெஸ்ட் வச்சா போதா? இங்க இருந்து இப்படி போகுது, வெஸ்ட் வச்சா போகுது. ஸோ அப்ப இங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணிருக்காங்க. இது வந்து நார்த்தா போகுது. அப்ப நம்ம இது எடுத்துக்க கூடாது. நம்மளுக்கு தேவை வந்து வெஸ்ட் வச்சா போறது மட்டும் தான். ஸோ அப்ப இது எடுத்துக்க வேணாம். நெக்ஸ்ட் இது பாருங்க, வெஸ்ட் வச்சா போகுது. இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர். அப்ப 2 கிலோமீட்டர் பிளஸ் 1 கிலோமீட்டர்னா ஸோ டோட்டலா வந்து அவங்க 3 கிலோமீட்டர் வந்து வெஸ்ட் சைடா போயிருக்காங்க. ஓகேவா? டோட்டலா அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 2, அதுக்கப்புறம் இங்க 1, அதுக்கப்புறம் இங்க 1. ஓகே, அப்ப 2 1 1 2 3 4. ஸோ டோட்டலா அவங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 4 கிலோமீட்டர். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? வெஸ்ட் சைட்ல போறது மட்டும் எவ்வளவு கிலோமீட்டர் கேக்குறாங்க. அப்ப வெஸ்ட் சைட்னா இது 1 கிலோமீட்டர், இது ஒரு 2 கிலோமீட்டர், இது ரெண்டு மட்டும் தான் வரும். அப்ப 3 கிலோமீட்டர். ஓகேவா? சோ அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 கிலோமீட்டர். அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க இந்த வெஸ்ட் வேர்ட்ஸ்ன்றத வந்து நீங்க மதிக்காம ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் இஸ் பிரியா ரோட் அதை மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து 4 கிலோமீட்டர் ஆன்சர் பண்ணுவீங்க. அது ஆப்ஷன்லயும் இருக்கும். ஓகே, கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. வெஸ்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் சைடா போறது மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம ஆன்சர் வந்து 3 கிலோமீட்டர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கோடிங் அண்ட் டிகோடிங் தான் கொடுத்துருக்காங்க. இஃப் இன் அ சர்டன் லாங்குவேஜ் பெர்ல் இஸ் கோடட் as SHDUO, how is covert coded in that language? ஸோ பெர்ல் வந்து இந்த மாதிரி வந்து கோட் பண்ணிருக்காங்க. அப்போ கோவர்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பீக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பீனா பீக்கு அடுத்து என்ன வரும்? QR, அதுக்கப்புறம் எஸ் வரும். ஸோ 2 லெட்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இ கொடுத்துருக்காங்க. ஈக்கு அதே மாதிரி 2 லெட்டர் மிஸ் பண்றாங்க. ஈக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப் G வரும். 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. H. அதுக்கப்புறம் ஏக்கு பாருங்க, BC 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து D. ஆர்க்கு பாருங்க, PQ R S T U. ஓகே, 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. U. அதுக்கப்புறம் L பாத்தீங்கன்னா L M N 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. O. ஸோ எல்லாத்துலயுமே வந்து 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்லயும் அதே தான் பண்ண போறோம். ஸோ COVET கேக்குறாங்க. ஸோ சிக்கு அடுத்து என்ன வரும்? DE ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டா F வரும். F எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஏல இருக்கு, பில இல்ல, அப்ப இதை எலிமினேட் பண்ணிடலாம். சில இருக்கு, டில இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இருக்கு ஓ இருக்கு. PQ 2 லெட்டர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா R. ஸோ ஏலயும் இருக்கு, சில இல்ல, அப்போ சி வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். டில இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வி இருக்கு. விக்கு அடுத்து என்ன வரும்? W X Y வரணும். ஸோ Y வருதான்னு பாருங்க. இங்க X இருக்கு, அப்ப A வராது. இங்க Y இருக்கு, அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, நீங்க ஃபுல்லுத்தையும் எழுதி பார்க்கணும் அவசியம் கிடையாது. 1 2 எலிமினேஷன் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஒன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, இல்ல லாஸ்ட்ல இருந்து பாருங்க, நடுவுல இருந்து பாருங்க. ஏதோ 1 2 3 செக் பண்ணா போதும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க வந்து சீக்கிரமா சால்வ் பண்ணிடணும். நிறைய நேரம் எடுத்துக்கூடாது. 1 மினிட் குள்ளேயே நீங்க வந்து சால்வ் பண்ணிடணும். ஓகே, ஈஸியா தானே இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வென்டேகிராம் ரிலேட்டடா வந்து கொஸ்டின் இருக்கு. பிக்சர் கொடுத்தா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கிவன் ஃபிகர் தி சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் மேல். ஸோ சர்க்கிள்ல இருக்கவங்க எல்லாமே வந்து மேல் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ஸ் இன்ஜினியர்ஸ். ஸோ ட்ரையாங்கிள் இருக்கவங்க எல்லாமே வந்து இன்ஜினியர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. அண்ட் ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ஸ் டாக்டர்ஸ். ஸோ ரெக்டாங்கிள் இருக்கவங்க எல்லாமே வந்து டாக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. விச் ரீஜன் ரெப்ரசன்ஸ் த பர்சன் ஹூ ஆர் இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் பட் நாட் மேல். ஸோ இப்போ என்ன கேட்கறாங்க? இன்ஜினியர்ஸா இருக்கணும், அதே மாதிரி டாக்டராவும் இருக்கணும், ஆனா வந்து மேலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மேலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேல் எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாமா? அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். சோ மேல்னா என்னது? சர்க்கிள் இருக்கிறது எல்லாமே வந்து மேல் ரெப்ரசென்ட் பண்ணுங்க. மேல இருக்கிறது யாருமே வர மாட்டாங்க. சோ மேல இருக்கிறது யாருமே வர மாட்டாங்க அப்படின்னா 7 வர மாட்டாங்க, 4 வர மாட்டாங்க, 3 வர மாட்டாங்க, 6 வர மாட்டாங்க. இந்த 4 நம்பர்ஸ்மே வந்து வர மாட்டாங்க. ஓகே, மீதி இருக்க நம்பர்ஸ்ல தான் ஏதோ ஒரு ஆன்சர் ஆக போகுது. சோ நம்மளுக்கு என்ன வரணும்? இன்ஜினியராவும் இருக்கணும், டாக்டராவும் இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் ட்ரையாங்கிள்லயும் இருக்கணும், ரெக்டாங்கிள்லயும் இருக்கணும். இது ரெண்டுத்துலயும் சேர்ந்து காமனா இருக்கிறவங்க தானே. சோ இப்போ 1 பாருங்க, ட்ரையாங்கிள் இருக்காங்க, ஆனா ரெக்டாங்கிள் இல்ல, அப்போ 1ன்றவங்க வர மாட்டாங்க. 5 பாருங்க, ரெக்டாங்கிள் இருக்காங்க, ட்ரையாங்கிள் இல்ல, அப்போ 5ன்றவங்க வர மாட்டாங்க. சோ இந்த 2 மட்டும் தான் வந்து ட்ரையாங்கிள்லயும் இருக்கு, ரெக்டாங்கிள்லயும் இருக்கு, அதுல சர்க்கிள்ல இல்லாம இருக்கு. ஓகே, நம்மளுக்கு வந்து இன்ஜினியர் டாக்டர் மட்டும் தான் வேணும். சோ இன்ஜினியர் டாக்டர்னா வந்து ட்ரையாங்கிள் இருக்கணும், ரெக்டாங்கிள் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம 2 தான் ஆன்சரா இருக்கு. ஓகேவா? அப்புறம் உங்களோட ஆன்சர் வந்து 2. அவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி கேட்டிருக்காங்க. மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் குரூப் ஆஃப் ஆல்பபெட்ஸ் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். ஸோ A, Z,
DW GT MN. ஓகேவா? இப்போ நம்ம இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருக்கும். நீங்க வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து ஆல்பபெட் பேரிங் சொல்லிட்டு ஒரு பேரிங் படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ நம்ம திரும்ப திரும்ப படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நம்ம யோசிக்க கூட வேண்டாம். அதை பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஐடியா வந்து எதுவா இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம மைண்டுக்குள்ள வந்து வந்துடும். ஓகேவா? இப்ப நான் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணும்போது இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, AZ. நம்ம ஆல்பபெட் பேரிங்ல என்ன படிச்சிருக்கோம், ஏன்னா அதனோட ஆல்பபெட் பேரிங் வந்து Z தான். அது மாதிரி Zனா எனக்கு ஆல்பபெட் பேரிங் வந்து A தான் அப்படின்னு படிச்சிருக்கோமா. நெக்ஸ்ட் Bனா என்னோட ஆல்பபெட் பேரிங் வந்து Y தான். சோ Yனா B தான் அப்படின்றது தெரியும். Cனா அதுக்கு வந்து C or X அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னா A to Z வரைக்கும் படிக்கணும். BYனா BOY பாய், அதுல வந்து O1 சைலண்ட் பண்ணிருங்க. CXனா C or X. அதுக்கப்புறம் DWனா வந்து டியூ அந்த மாதிரி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் Eனா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல். அதுக்கப்புறம் Fனா வந்து ஃபியூயல்னா ஃபியூ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் Gனா வந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் Hனா ஹிஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். I வந்து சைலண்ட் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் Iனா வந்து இந்தியன் ரயில்வே அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். Jனா வந்து ஜான்சி குயின் அப்படி சொல்லி படிச்சுக்கோமா. JQ ஜான்சி குயின் அப்படி சொல்லி படிச்சுக்கோம். அதுக்கப்புறம் வந்து Kனா வந்து KPY பாலா அப்படி சொல்லி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் Lனா வந்து லியோல வந்து லியோ, அதுல வந்து E வந்து சைலண்ட் ஆக்கிருங்க. Lனா வந்து O தான் வந்து பேரா வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து Mனா வந்து N தான். ஓகேவா? அடுத்தடுத்த லெட்டர். ஓகேவா? இவ்வளவுதான் ஆல்பபெட் பேரிங் மொத்தமாவே 13 லெட்டர்ஸ் தான். சோ நமக்கு மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு. அது 13 பிரிச்சு வந்து பேர் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப பாருங்க AZ. ஓகேவா? நம்மளுக்கு ஆல்பபெட் பேரிங்ல இருக்கிறது வந்துச்சா AZன்றது. அதுக்கப்புறம் DWன்றது இருக்கா, இங்க இருக்கு. அதுக்கப்புறம் GTன்றது இருக்கா, இங்க இருக்கு. அதுக்கப்புறம் Mன்றது இருக்கா, இங்க இருக்கு. அவ்வளவுதான். சோ அப்ப வந்து ஆல்பபெட் பேரிங்ல தான் ஏதோ ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம ஆப்ஷன்ல வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஏக்கு அடுத்து D இருக்கா, அப்ப வந்து BC விட்டுருக்காங்க, D வருது. அதுக்கடுத்து G இருக்கா, அப்ப EF விட்டுருக்காங்க, G வருது. அப்படின்னு பாக்குறதுக்கு பதிலா நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல போலாம். ஓகேவா? அப்படி பாக்குறதும் ஈஸி தான். அப்படி எல்லாம் எலிமினேஷன் மெத்தட்ல போனா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே வந்து ஆல்பபெட் பேரிங்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்பபெட் பேரிங் இல்லாம ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, CY கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து C யோட ஆல்பபெட் பேரிங் வந்து என்னது, CX, C or X அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா CY கொடுத்துருக்காங்க. அப்ப அது தப்பு தானே அப்படி சொல்லி ஆப்ஷன் A வந்து டைரக்டா வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க N1 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருக்கோம், Lக்கு வந்து O தான், லியோ அப்படி சொல்லி படிச்சிருக்கோம். Mக்கு தான் வந்து N வரும் அப்படி சொல்லி படிச்சிருக்கோம் அடுத்தடுத்த லெட்டர். அப்ப இதுவுமே வந்து ஆல்பபெட் பேரிங்ல வந்து கொடுக்கல. அப்ப அதுவும் தப்பு தான் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடலாமா. நெக்ஸ்ட் RI பாருங்க, நம்ம வந்து ஐனா R தான், இந்தியன் ரயில்வேஸ். ஐனாலும் Rனா ஆர்னாலும் I தான். ஓகே, அப்ப C வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் D பாருங்க JQ. சோ இது வந்து கரெக்டா தான் இருக்கு. ஜான்சி குயின். ஓகே, Jனா Q, Qனா J அப்படின்றது கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் A ஆப்ஷன் B வந்து டைரக்டா எலிமினேட் பண்ணிட்டோமா. சோ மீதி ரிமைனிங்ல ஏதோ ஒண்ணுதான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா பாருங்க நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏக்கு அடுத்து D கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து BC அப்படின்ற 2 லெட்டர் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் Dக்கு அப்புறம் G கொடுத்துருக்காங்க. அப்ப EF அப்படின்ற 2 லெட்டர் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் Gக்கு அடுத்து அப்ப என்ன வரணும், 2 லெட்டர் விட்டணும் அப்படிதானே. அப்ப Gக்கு அடுத்து என்ன வரும், HI வரும். சோ இந்த 2 லெட்டர் விட்டுட்டா J வரும். அவ்வளவுதான். அப்ப நம்மளோட ஆன்சர் வந்து என்னது, இங்க R இருக்கு, அப்ப வராத ரிஜெக்ட் பண்ணிடலாம். இங்க J இருக்கு, அப்ப இது ஆன்சர். சோ நம்மளோட ஆன்சர் வந்து JQ. இந்த இடத்துல வந்து JQ தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க வந்து ஆல்பபெட் சீரீஸ்ல தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஆல்பபெட் பேரிங்ல பார்த்து எலிமினேட் கூட பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 லெட்டர்ஸ் விட்டுட்டு செக் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. சோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ஈஸியா வருது, எது நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஆல்பபெட் பேரிங் எல்லாம் படிக்கல, நான் வந்து ஆல்பபெட் சீரீஸ்ல தான் பார்ப்பேன், ஏக்கு அடுத்து எத்தனை லெட்டர் விட்டுரு அந்த மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்க அப்படி கூட பார்க்கலாம். ஓகேவா? அப்படி பாக்குறதுனால உங்களுக்கு என்ன, ஏன் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஏக்கும் டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து ஜிக்கு கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் எம்க்கு கண்டுபிடிப்பீங்க, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் திருப்பி இசட்டுக்கும் டபிள்யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் டிக்கு கண்டுபிடிப்பீங்க. சோ இதுக்கு ஒரு டைம் எடுக்கும், இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ஆல்பபெட் பேரிங் படிச்சிட்டீங்க அப்படின்னா முதலே வந்து 2 ஆப்ஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒண்ணே ஒண்ணு மட்டும், ஃபர்ஸ்ட் ஒண்ணு மட்டும் எடுத்து நீங்க வந்து சியா டியா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டைரக்டாவே தெரிஞ்சிடும். சோ நம்மளுக்கு வந்து டைம் சேவிங் தான். ஓகேவா? சோ அதனால இது பண்றது ரொம்ப டைம் சேவ் ஆகும், பெஸ்ட் மெத்தட் தான். பட் ஆனா எனக்கு இது வரல, அதுதான் வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஸ்பீடா பண்ண கத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, கோடிங் அண்ட் டிகோடிங் தான் வந்து கொடுத்திருக்காங்க. If in a certain code 20 is written as 863985, 11 is written as 323039, how will 12 be written in that code? So 20 அப்படின்ற ஒரு லெட்டருக்கு வந்து
ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 11 அப்படின்ற லெட்டருக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 12க்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 20 and 11 இது வந்து ஃபர்ஸ்ட் பேர், இது வந்து செகண்ட் பேரா, இந்த ரெண்டு பேர்ல இருக்கிற லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த லெட்டர்ஸ் ஏதாவது காமனா இருக்குல்ல, அதுக்கு வந்து சேம் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படி சொல்லி செக் பண்ணிட்டு அது சேமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்னென்ன லெட்டர்ஸ்க்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப இங்க இங்க எதுக்கு இருக்கு, எது காமனா இருக்குன்னு பாருங்க. இங்க டி இருக்கு, அங்க டி இல்ல. ஓகே, இங்க டபிள்யூ இருக்கு, அங்க டபிள்யூ இல்ல. ஓகே, இங்க இ இருக்கு, அங்க இ இருக்கு. அப்பனா இ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பேர்லயும் இருக்கு, செகண்ட் பேர்லயும் இருக்கு. அப்ப க்கு வந்து ரெண்டு பேர்லயுமே வந்து சேம் நம்பர் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணும். அப்படி செக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இப்ப டீக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதான் டீக்கு நம்ம எடுத்துக்கணும், டபிள்யூக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதான் டபிள்யூக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து க்கு வந்து சேம் நம்பர் கொடுத்துருக்காங்களா அப்படி சொல்லி செக் பண்ணலாம். இங்க க்கு என்ன நம்பர் இருக்கு, க்கு வந்து தேர்ட் 3 அப்படின்னு நம்பர் இருக்கு. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி 3 இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க லெட்டர்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இங்க என்ன இருக்கு, க்கு 3 தான் இருக்கு. இங்க இருக்க க்கு என்ன இருக்கு, 3 தான் இருக்கு. இங்க இருக்க க்கு என்ன தான் இருக்கு, 3 தான் இருக்கு. அப்ப ஈனாலே வந்து 3 தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன நம்பர்ஸ் டைரக்டா கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா? இப்ப டீனா வந்து நம்ம 8 தான், டபிள்யூனா வந்து 6 தான். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இங்க 8 தான் கொடுத்துருக்காங்க, இங்க செகண்ட் லெட்டருக்கு இங்க 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டைரக்டா வந்து மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்ப ஈனா வந்து 3 தான், என்னா வந்து 9 தான், டீனா வந்து 8 தான். ஓகே, ஒய்னா வந்து 5 தான். அப்படின்னு என்ன டைரக்டா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதி பார்த்துட்டு இருக்க கூடாது, ஜஸ்ட் கொஸ்டினை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிடணும். நான் இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக எழுதி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 12 வேணும். ஸோ 12 என்ன இருக்கு, டி இருக்கு. ஸோ அப்ப டீனா என்னது 8 தான். ஸோ டீக்கு நேரம் 8 தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 8 இருக்கணும். ஸோ 8 பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து 8 தான் இருக்கு. அதுக்கப்புறம் டபிள்யூனா வந்து 6. ஸோ 6 வேணும். ஸோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து 6 தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஈனா வந்து 3யா, ஸோ அப்போ வந்து 3 தான் இருக்கு எல்லாத்துலயுமே. அதுக்கப்புறம் எல். ஸோ எல்னா எங்க இருக்கு, எல் வந்து இங்க இருக்கு. ஸோ எல்லுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 0 இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வராது. இங்க 2 இருக்கு, வரலாம். இங்க பாத்தீங்கன்னா 9 இருக்கு, அப்போ ஆப்ஷன் சி வந்து வராது. இங்க 5 இருக்கு, அப்போ ஆப்ஷன் டி வந்து வராது. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஓகே, 863203. ஸோ இதான் ஆன்சர் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இதுதான் கரெக்ட். உங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ 8க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க டி இருக்கா, இங்க 8 இருக்கா, அப்போ வந்து டி தான். நெக்ஸ்ட் 6க்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க வந்து டபிள்யூ இருக்கு, அங்க 6 இருக்கு, அப்போ வந்து டபிள்யூ. 3க்கு வந்து ஈன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்க அதுக்கப்புறம் 2க்கு பாருங்க. 2க்கு வந்து இங்க வந்து எல் இருக்கு, இங்க வந்து 2 இருக்கு. ஸோ அப்போ வந்து எல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 0 இருக்கா, இங்க இருக்கு 0. இங்க 0 இருக்கு, 1 2 3 4th பிளேஸ்ல இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 4th பிளேஸ்ல வி இருக்கு. ஸோ அப்போ வந்து வி வரும். அதுக்கப்புறம் திருப்பியும் இ தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி 12ன்றது வந்துருச்சு. அவ்வளவுதான். ஓகே, நீங்க இவ்வளவு தூரம் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. எல்லாமே எலிமினேட் ஆயிடுச்சு, ஒண்ணுதான் ஆன்சரா இருக்குன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோடிங் அண்ட் டிகோடிங் தான். கோடிங் அண்ட் டிகோடிங்க பாருங்க, ஒரே ஒரு எக்ஸாம்ல எத்தனை கோடிங் அண்ட் டிகோடிங் கேட்கறாங்க. இது வந்து ஒரே ஒரு பேப்பர் தான். நான் வந்து நிறைய பேப்பர் கலந்து எடுத்துடல. ஒரு பேப்பர்ல ரெண்டா பிரிச்சு இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ இவ்வளவு வந்து கோடிங் அண்ட் டிகோடிங் கேட்கறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருக்க எல்லா கான்செப்டுமே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்டுக்கு வந்து HUMJTK அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிலுக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? அப்போ வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு பாருங்க. எஃப்க்கு வந்து ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்க்கு அடுத்து ஹெச் எப்போ வரும் பாருங்க. எஃப்க்கு அப்புறம் என்ன வரும், ஜி அப்படின்ற ஒரு லெட்டர் விட்டுட்டா ஹெச் வந்துடும். அதுக்கப்புறம் ஆர் இருக்கு, யூ கொடுத்துருக்காங்க. ஆருக்கு அடுத்து என்ன வரும், எஸ் டி, QRST ரெண்டு லெட்டர் விட்டுட்டாங்க, யூ வருது. அதுக்கப்புறம் ஐக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எம் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 1, இங்க வந்து 2 அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து 3 லெட்டர் விட்டுருக்கோம். அப்படிதானே? அப்படி பார்த்தீங்கன்னா JKL. ஓகே, 3 லெட்டர் விட்டுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இ கொடுத்துருக்காங்க. இக்கு வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஜே கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 4 லெட்டர் மிஸ் பண்ணிருக்கணும். ஸோ இக்கு அடுத்து என்ன வரும், எஃப் ஜி ஹெச் ஐ. ஸோ ஓகே, 4 லெட்டர் வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து டி கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க வந்து 5 லெட்டர் மிஸ் பண்ணிருக்கோம். 5 லெட்டர்னா எம், எண்ணுக்கு அடுத்து OPQRS. ஓகே, 5 லெட்டர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டி இருக்கு, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கே கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க வந்து 6 லெட்டர்ஸ் மிஸ் ஆயிருக்கணும். டிக்கு அடுத்துனா EFGHIJ. ஓகே, 6 லெட்டர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் நடுவில் வந்து 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் 6 லெட்டர்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி கேண்டிலுக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ சிக்கு அடுத்து ஒரு லெட்டர் விடணும். சிக்கு அடுத்து ஒரு லெட்டர் விட்டா டியை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இ வரணும். ஓகே, அப்ப இ எதுல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு, ஆப்ஷன் பில இல்ல, ஸோ ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சில இருக்கு, ஆப்ஷன் டில இல்ல, அப்ப ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஏ இருக்கு, 2 லெட்டர் மிஸ் பண்ணோம். அப்ப பிசியை மிஸ் பண்ணிட்டோம்னா டி வரணும். ஓகேவா? பிசி மிஸ் பண்ணிட்டா டி வரணும். ஸோ செகண்ட் லெட்டரா டி வரணும். இங்க பாருங்க எஸ் இருக்கு, ஸோ அப்ப இது வராது. நெக்ஸ்ட் டி இருக்கு, இது வரும்.
ஓகேவா? ஈஸி தானே. நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கத வந்து கண்டுபிடிச்சிட்டாலே போதும். செகண்ட்க்கு பாருங்க நம்ம வந்து ரெண்டே ரெண்டு இதுலயே ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான பேட்டர்ன் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு கோடிங் அண்ட் டிகோடிங்குமே வந்து ஒரு ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ ஒன்னு வந்து ஆல்பபெட் பேரிங் வச்சு வருது, ஒன்னு வந்து நம்பர்ஸ் வச்சு வருது, ஒன்னு வந்து பாருங்க லெட்டர்ஸ் வச்சு வருது. ஸோ எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதுலலாம் வந்து நம்ம வந்து தெரியாம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஆட் ஒன் அவுட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ஆல்பபெட் சீரிஸ் வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர் டிக்கும் வந்து ரிலேஷன் வச்சு ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்க்கு டிக்கு என்ன ரிலேஷன் பாருங்க, ஆர்க்கு அடுத்து என்ன வரும், எஸ் வரும், டி வரும். ஸோ ஒரு லெட்டர் விட்டுட்டு அதுக்கடுத்து டி இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர். ஸோ அது எந்த பேட்டர்ன்ல இருக்கு, டி ஆர் டி அப்படின்னு இருக்கா. ஸோ செகண்ட் லெட்டர் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒண்ணு இந்த பேட்டர்ன் வந்து எதுல ஃபாலோ ஆகலையோ அதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இப்ப செகண்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி டி கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கு டிக்கு ரிலேஷன் நடுவில் வந்து சீன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், இது வந்து செகண்ட் லெட்டர். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க, பி டி பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் லெட்டர் வந்து 1 டைம் கொடுத்துருக்காங்க, மிடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்களேன். இதுல வந்து செகண்ட் லெட்டரை வந்து முன்னாடி பின்னாடி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் நடுவில் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரை முன்னாடி பின்னாடி கொடுத்துட்டு செகண்ட் லெட்டரை வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒண்ணு இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆக போகுது, அப்படி இல்லை இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆக போகுது. இந்த ரெண்டு பேட்டர்ல ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து மீதி ரிமைனிங் இருக்க ரெண்டு ஆப்ஷன்ல பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆக போகுது. ஸோ அதுல எது ஃபாலோ ஆகலையோ அதுதான் நமக்கு ஆன்சர், ஆட் ஒன் அவுட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கியூக்கும் எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. கியூக்கு அடுத்து என்ன வரும், கியூ ஆர் எஸ் வருமா. ஸோ ஆர் வந்து மிஸ் பண்ணிட்டு கியூவையும் எஸ்ஸையும் வச்சு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, கியூ எஸ் கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் லெட்டர் வந்து நடுவில் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் தான் வந்து சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகுது. இப்போ ஆப்ஷன் டி பார்க்கலாம். ஹெச்சுக்கும் ஜேக்கும் கொடுத்துருக்காங்க. ஹெச்சுக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன், ஹெச் ஐ ஜே. ஸோ ஐயை விட்டுட்டு ஜேக்கும் ஹெச்சுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் லெட்டர், இது செகண்ட் லெட்டர். அங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஹெச் ஜே ஹெச் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 2 டைம்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் லெட்டர் வந்து நடுவில் ஒரு தடவை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ அப்போ பாருங்க, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஸோ மூணுமே வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் ஏ மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, ஆட் ஒன் அவுட்னா ஆப்ஷன் ஏ. அவ்வளவுதான், டிஆர்டி. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ரொம்ப பயங்கரமா அப்படி இப்படின்னா யோசிக்க வேணாம், ரொம்ப சிம்பிளா யோசிச்சாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதாங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. ஸோ நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டு இருக்கு, பிசிக்ஸ் சூப்பர் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜேஇ எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து சயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம இப்பத்துல இருந்து ப்ரிப்பேரா இருந்தா நம்ம எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.